Hello viewers, நீங்க பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 813 பார்ட் 1. ஓபன் பண்ண நம்ம லூஃபி போன பாட்டுல பிக் மாம் கிட்ட போன் பேசினால, அதுக்கப்புறம் நீ நேர்ல வா, உன்னை போட்டு துவன்னு துவைக்காம விடவே மாட்டேன்னு கம்பிய போட்டு கண்ட மேனிக்கு முட்டி தள்ளிட்டு இருப்பான். அவளுக்கு சிரிப்பா வரும். ஏன்னா நம்ம பயல அவ ஒருத்துக்கு அவ மதிக்கவே இல்லை. ஏதோ நியூ வேர்ல்டுக்குள்ள பொடி பயலுக வந்துட்டீங்க, அதான் வந்தவங்களை லபக்குன்னு எங்க ஆளுங்க புடிச்சிட்டாங்களே, அவங்களுக்கு எல்லாம் நான் வந்து ஹெல்ப் பண்ணி உன்னை கொல்லணும்னு அவசியமே இல்லை, அதெல்லாம் அவங்களே செஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு லூஃபி கிட்ட ஒரு டீல் ஒண்ணு போடுவான். என்னன்னா இப்ப சஞ்சியை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அவன் வழியை பார்த்து போயிட்டான்னா அவனை உயிரோட விட்டுருவாளாமா. இதை சொல்லும் போதே நம்ம பையன் அடங்காம வந்து அந்த கம்பியில டங்குன்னு முட்ட ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா அவளுக்கு இந்த கல்யாணம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கல்யாணம், அதனால அது முடியிற வரைக்கும் இங்கேயே கொஞ்சம் மூடிட்டு அடக்க உடக்கமா இரு, அதுக்கப்புறம் வேணா நீ கேட்கற மாதிரியே நான் உன்னை வந்து கொல்றேன். இன்கேஸ் நான் எதிர்பார்க்கிற விஷயத்த நீ ஏதாச்சும் பண்ணி ஸ்பாயில் பண்ண, அதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில படாத பாடு பட போறேன்னு வில்லத்தனமா மிரட்டுவா. ஆக்சுவலா அவ கேண்டிஸ் எல்லாத்தையுமே அவன் சாப்பிட்டப்பவே வந்து கொன்றுப்பான். ஆனா அதுக்கு பதிலாக தான் கிங் நெப்டியூனோட மொத்த ட்ரெஷரையுமே இவங்க கிட்ட கொடுத்துட்டானே. அவளுக்கு அந்த ட்ரெஷர்லாம் பெரிய விஷயமா இல்ல, அந்த புதையலுக்குள்ளேயே ஒரு லெஜெண்டரி ட்ரெஷர் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அது ஆக்சுவலா ஜெனரேஷனா ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல அப்படியே பாஸ் ஆகி வந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கும் கிடைக்காது, ஆனா இவளுக்கு கிடைச்சிருக்கு. அதோட பேரு தான் டமட்டே பாக்ஸ். அதை கண்டிப்பா நெப்டியூன் தெரியாம தான் கொடுத்துருக்கணும். ஆனா அதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பாக்குறதுக்கு அவளுக்கு அவ்வளவு ஆர்வம். அதனால தான் நம்ம பையன் கேண்டிஸ் தின்னது எல்லாத்தையுமே மறந்துட்டு மன்னிச்சு விட்டுட்டான். நாளைக்கு டீ பார்ட்டி நடக்க போது இல்ல, அதுலதான் எல்லாத்துக்கு முன்னாடியே அதை ஓபன் பண்ண போறாளாமா. அது செம ஃபன்னா இருக்குன்னு வேற சொல்லுவா. இன்னொரு காமெடி என்னன்னு தெரியுமில்ல, அந்த டமட்டே பாக்ஸுக்குள்ள ஆக்சுவலா பாம வச்சிருக்கானுங்க, திறந்தா வெடிச்சிரும். அது ஆக்சுவலா ஒரு திருடனுக்காண்டி வச்ச ட்ராப். அது இவங்க கிட்ட வந்தப்பவே அவனுங்க புலம்பிட்டு இருந்தானுங்க, ஏன்னா திரும்பியும் வாங்க முடியாது, வாங்கினா காண்டாயிருவா, அதனால போயிட்டு போகுதுன்னு விட்டுட்டானுங்க. இது நம்ம பயலுக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். இனி அதை ஓபன் பண்ணா அவளுக்கும் தெரிய வரும்னு வைங்க. லூஃபி அடிச்சு சொல்லுவான், கண்டிப்பா சஞ்சய் கல்யாணம் பண்ணவே மாட்டான், அண்ட் புட்டிங் கூட நான் பேசி ஆகணும், அவ என்னோட ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு அவன் காட்டு கத்து எத்தன அவளே சிரிப்பா, எது புட்டிங்கு உன்னோட ஃப்ரெண்டான்னு, கல்யாணம் பொண்ணு எதுக்கடா உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும், காமெடி பீஸ்ன்ட்டு எல்லாம் கலாய்ப்பாங்க. அப்ப பிக் மாம் நமிய கூப்பிட்டு, ஆமா நீ லோலாவை கொன்னுட்டேன்னு கேள்விப்பட்டா உண்மையானு கேப்பா. அட லூசுக்கு பிறந்த லூசு, நான் ஒன்னும் அவளை கொல்லல, அவ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவா. அட லோலா வச்சிருந்த அந்த பிக் மாமோட விவரு கார்டு இவகிட்ட வந்துருந்துச்சுல்ல, அவ அவ்வளவு சீக்கிரத்துல அதை யாருக்கும் தரமாட்டா, இவகிட்ட அது இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே மேபி அவளை கொன்னுட்டு அதை எடுத்திருப்பான்னு சொல்லி அவங்களே அசியூம் பண்ணிட்டாங்க. பட் அவ என் ஃப்ரெண்டு, அது ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு டோக்கன், எங்க அம்மா இந்த விவரு கார்டோட நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் அதை எனக்கு கொடுத்தா. அண்ட் அவ இப்ப நல்லா தான் இருக்கா, அவளுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, இதைத்தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னா. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா ஒரு பைரட்டுன்னு என்கிட்ட சொன்னா, ஆனா அது எம்பரர் பிக் மாமா இருக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த விவரு கார்டை நாங்க கொண்டு வந்து காமிச்சோம்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் அவ எங்களுக்கு கொடுத்து அனுப்புனா. ஆனா இங்க வந்து பார்த்தா அதெல்லாம் அப்படியே உல்டாவா இருக்குன்னு சொல்லும் போதே அவ காட்டு கத்துவா, வாய மூடுன்னு. அவ அவ்வளவு டென்ஷன் ஆனதை பார்த்து அங்க இருக்க அவளோட பிள்ளைகளே பயந்துருவாங்க. ஏன்னா அவ கோவமான என்ன ஆகுன்னு நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், ஒரு ஊரையே அழிச்சு போடுவா. டெர்ட்டி பில்லோ, இது இப்படி கத்தணும், பொண்ணு பிரிஞ்சு போயிட்டாலேன்னு கத்துறாளான்னு பார்த்தா அதான் இல்ல, அவ உருப்படவே கூடாது, அவ நாசமா போகணும், செத்து போகணும், இருக்கவே கூடாது, அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்து எல்லாம் சொல்லி லோலாவை பச்சையா திட்ட ஆரம்பிச்சிட்டா. மொத்தத்துல இவளோட எண்ணம் அவ உயிரோட இருக்கவே கூடாது. இன்கேஸ் நீ அவ கூட கான்டாக்ட்ல இருக்கீன்னா தெளிவா சொல்லிரு, அவ உயிரோட இருக்கானா அவளை கொல்றதுக்காக நான் அசசின்ஸ் எல்லாம் அனுப்புவேன்னு வேற அடிச்சு சொல்லுவா. நமிக்கே ஷாக் ஆயிரும், இவ தாயா இல்ல பேயான்னு. ஏன்னா அவ இந்த ஐலாண்டை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஃபேமிலியே இல்லன்னு சொல்லி பிக் மாம் முடிவு பண்ணிட்டா. இதுக்கப்புறம் அவ மட்டும் எப்படி எங்க எல்லாத்தையும் அவளோட ஃபேமிலின்னு நினைக்கலாம் அப்படின்னு வண்டையா திட்டுவா. மேட்டர் என்ன தெரியுமா, இப்போ புட்டிங்க்கு பண்ணி வைக்க போறாங்களே ஒரு பொலிட்டிக்கல் மேரேஜ், அதே மாதிரி அவளுக்குமே ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி தான் அலேக்கா இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிருக்கா. அதனால தான் அவ மேல இவ்வளவு காண்டு மன்னிக்கவே மாட்டேன்னு வேற சொல்லிடுவா. இப்பதான் தெரியுது அவ ஏன் கொடூரமா அந்த அப்சலோமை என்னைய கல்யாணம் பண்ணிக்கன்னு உசுர வாங்கிட்டு இருந்தான்னு. இங்க மேரேஜ் பண்ண பிடிக்காம தான் வெளியில போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டா. அதுக்கப்புறம் நமி கூட ரொம்ப க்ளோஸ் ஆகி ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் மாதிரி ஆயிட்டாங்கன்னு வைங்க. அவ மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தானா இந்நேரத்துக்கு இவளுக்கு பயங்கரமான ஒரு படைபலம் கிடைச்சிருக்கும். ஏன் இவளுக்கு இவ்வளவு காண்டுன்னா, ஆல்ரெடி இவளை கைடோ ஷாங்ஸ் ஒயிட் பியர்டுன்னு எல்லாம் வச்சு செதுக்குன்னு செதுக்கி இருக்கானுங்க. இருக்கிறதுலே வீக்கான எம்பரர் இவ தான் போல. அவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு கிங் ஆஃப் த பைரட்டா ஆயிருப்பேன் அப்படின்ட்டு ஒரு கத்துவா. அந்த இடத்துல பயங்கரமா இடி முழங்கும், அப்படி ஒரு சவுண்டு. அதுக்கப்புறம் நம்ம நமி கிட்ட தெளிவா சொல்லிடுவா, அவ எங்க இருந்தாலும் சரி அவளை கொல்லாம விட மாட்டேன்னு. உடனே நமிக்கு அப்படியே அள்ளு விடும், என்ன இவ்வளவு விழித்தரமா இருக்காளேன்னு. உடனே லூஃபி, இதுதான் பிக் மாமோட ஸ்டோரியா, என்ன இவ்வளவு மொக்கையா இருக்கும்பா, பின்ன லோலா கல்யாணம் பண்ணலங்கிறக்காக இவ கிங் ஆஃப் த பைரட்டா ஆகலைன்னா அது யாரோட தப்பு, உன்னோட தப்பு, அவ்வளவுதானே. இதுக்கு போய் அவளை கொல்லுவேன் கழுவுவேன்னு இருக்கா, கொய்யால உன்ன நான் விட மாட்டேன், மறுபடியும் உங்ககிட்ட சண்டைக்கு வரேன். என்ன எம்பரர்னா பெரிய வெண்ணையா இல்ல,
அவ்வளோ பெரிய அப்பாட்டாகிறானின்னு கேக்குறேன். என்னானாலும் சரி சஞ்சய திரும்பி நான் கூட்டு போகாம விட மாட்டேன் கொய்யால. நல்லா எழுதி வச்சுக்க, இதுதான் உனக்கு கடைசி சிரிப்பு. இதுக்கப்புறம் நீ இருப்பியா இல்லையான்னு கூட தெரியலன்னு ஒரு கத்துவான். பிக் மாமே பார்த்து பயந்துருவானா பாத்துக்கங்களேன். ஆத்தாவை அப்படி மிரட்டிட்டான். ஏன்னா நம்ம பையன் கண்ணுல அப்படி ஒரு வெறி. இந்த வெறி சொரியெல்லாம் நேர்ல பார்க்கும்போது இருந்தா பரவாயில்ல இருக்கும், ஆனா சண்டை போட்டு ஜெயிக்கணுமே. சரி, ஆனா மொத்தத்துல அவகிட்ட டைரக்டா வம்புழுத்துட்டான். இதுக்கப்புறம் அந்த லூசு சொர்ணாக்கா என்ன பண்ணுவா ஏது பண்ணுவாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.